சென்னையில் நடிகை ராதிகா சரத்குமாரின் ராடான் மீடியா ஒர்க்ஸ் நிறுவனத்தில் வருமான வரித்துறை அதிகாரிகள் தொடர்ந்து சோதனை நடத்தி வரும் நிலையில் கொட்டிவாக்கத்தில் உள்ள சமத்துவ மக்கள் கட்சி தலைவர் சரத்குமார் வீட்டில் வருமான வரித்துறை அதிகாரிகள் மீண்டும் விசாரணை மேற்கொண்டனர். இதுகுறித்து கூடுதல் தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் பிரசன்னா. பிரசன்னா, கொட்டிவாக்கத்தில் இருக்கக்கூடிய சரத்குமாருடைய வீட்டில் வருமான வரித்துறை அதிகாரிகள் மீண்டும் விசாரணை மேற்கொண்டது ஏன்? அது பற்றி விரிவா பதிவு செய்யுங்க பிரசன்னா. அதாவது கடந்த வெள்ளிக்கிழமை அன்றே அமைச்சர் விஜயபாஸ்கர் மற்றும் சரத்குமாருடைய இல்லம் உள்ளிட்ட ஒரு 35க்கும் மேற்பட்ட இடத்திலே வருமான வரித்துறையினர் ஒரு மிகப்பெரிய சோதனையை மேற்கொண்டனர். இந்நிலையில் ஒரு சில முக்கிய ஆவணங்கள் சிக்கியதாகவும் அது தொடர்பான பல்வேறு விசாரணை நடத்தப்படுவதாகவும் அவர்கள் தெரிவித்ததை அடுத்து நேற்றைய தினம் அமைச்சர் விஜயபாஸ்கர், சரத்குமார், சிட்லப்பாக்கம் ராஜேந்திரன் உள்ளிட்டோர் வருமான வரித்துறையினுடைய புலனாய்வு அலுவலகத்தில் அவருடைய விசாரணைக்கு ஒத்துழைப்பளித்தனர். கிட்டத்தட்ட 8 மணி நேரத்திற்கும் மேலாக இவர்களிடத்திலே தொடர்ந்து விசாரணை நடைபெற்றது. இந்நிலையில் இன்றைய தினம் ஒரு 2 மணி அளவிலே ராதிகா அவர்களுக்கு சொந்தமான ரேடான் டிவி நிறுவனத்திலுமே வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டதாகவும் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர் தற்பொழுது வரை. அதே சமயத்திலே அந்த ரேடான் டிவி உடைய விசாரணை நடைபெற்ற அதே வேளையிலே கொட்டிவாக்கத்திலும் ஒரு 3 வருமான வரித்துறை அதிகாரிகள் இங்கே சரத்குமார் அவரிடத்திலே அவருடைய இல்லத்தில் வைத்து ஒரு சில முக்கிய விசாரணைகளை மேற்கொண்டு வந்தனர். இந்நிலையில் சற்று நேரத்திற்கு முன்பாகத்தான் சரத்குமார் அவர்கள் அவருடைய வீட்டிலிருந்து வெளியே வந்தார். அப்பொழுது நமது டிவிக்கு அளித்த பேட்டியிலே ரேடான் டிவிக்கு தற்பொழுது வருமான வரித்துறை சோதனை நடைபெற்று வருகிறது என்று கேட்டதற்கு இது ஒரு வழக்கமான நடைமுறை தான், ஏற்கனவே ஒரு விசாரணை நடைபெற்றதை தொடர்ச்சியான ஒரு விசாரணை தான் இந்த விசாரணை என்று அவர் பதிலளித்தார். மேலும் தொடர்ந்து இது மாதிரியான விசாரணை நடைபெற்று வருகிறதே என்று கேட்ட கேள்விக்கு அவர் பதிலளிக்கவில்லை. இந்நிலையில் தற்பொழுது அவர் சென்றுள்ள இந்த சமயத்திலே ஒரு சில அதிகாரிகள் தற்பொழுது உள்ளே இருப்பதாக கூறப்படுகிறது. எனவே இந்த அதிகாரிகள் இன்னும் சற்று நேரத்திலே அவர்கள் வெளியே வரலாம். அவர்கள் வந்த பிறகு இந்த விசாரணை எதற்காக மேற்கொள்ளப்பட்டது, அடுத்த கட்டமாக மேலும் விசாரணை இருக்குமா அல்லது இந்த விசாரணை நிறைவடைந்ததா என்பது குறித்த மேலும் தகவல்கள் தெரிவதற்கான வாய்ப்பு நிறைய உள்ளது. பிரசன்னா, தற்பொழுது வரை கொட்டிவாக்கத்தில் இருக்கக்கூடிய சரத்குமார் வீட்டில் வருமான வரித்துறை அதிகாரிகள் மீண்டும் விசாரணையில் ஈடுபட்டிருக்காங்க. இதுவரைக்கும் ஏதேனும் ஆவணங்களோ ஏதோ கைப்பற்றப்பட்டிருக்கிறதா? அது தொடர்பான ஏதாவது தகவல்கள் இருக்கிறதா பிரசன்னா? தற்பொழுது வரை எந்த ஒரு ஆவணங்கள் சிக்கியதாகவும் வருமான வரித்துறை தரப்பிலே அதிகாரப்பூர்வமாக எதுவும் தெரிவிக்கவில்லை. ஆனால் தங்களிடம் மீண்டும் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினார்களா என்ற எழுப்பிய கேள்விக்கு அப்படியெல்லாம் எதுவும் இல்லை என்று அவர் பதிலளித்திருக்கிறார். எனவே தற்பொழுது உள்ளே அதிகாரிகள் என்ன நடவடிக்கையை மேற்கொண்டு இருக்கிறார்கள் என்பது குறித்து இன்னும் சற்று நேரத்திலே தெரிய வரும். ஏற்கனவே கடந்த வெள்ளிக்கிழமை முழுமையாக சோதனை நடத்தியதை தொடர்ந்து இவர்களுடைய இல்லத்தில் முக்கிய ஆவணங்கள் சிக்கியதாக இதுவரை எந்த ஒரு தகவலும் இல்லை. அவரை வருமான வரித்துறை அலுவலகம் ஒரு சில முக்கிய விசாரணைகள் மேற்கொண்டனர். அந்த விசாரணைகள் மேற்கொண்டு அதன் பிறகு தற்பொழுது ரேடான் டிவியிலும் தற்பொழுது வருமான வரித்துறை சோதனை நடைபெற்று வருவதன் காரணமாக அந்த சோதனையின் ஒரு அடிப்படையில் தான் தற்பொழுது இவரிடத்திலே இந்த விசாரணை மேற்கொள்ளப்பட்டிருக்கும் என்று கூறப்படுகிறது. குறிப்பாக ரேடான் டிவி அலுவலகத்திலே சில முக்கிய ஆவணங்கள் ஏதேனும் சிக்கியிருக்கலாம். எனவே அதற்கான ஒரு கிளாரிஃபிகேஷன் என்று சொல்லப்படும் ஒரு தெளிவுபடுத்திக் கொள்வதற்கான ஒரு முக்கிய நிகழ்வாக கூட தற்பொழுது விசாரணை அதிகாரிகள் இந்த விசாரணையை மேற்கொண்டிருக்கலாம் என்றும் கூறப்படுகிறது. எனவே விசாரணை அதிகாரிகள் வெளியே அடுத்த கட்டமாக அவர்கள் தெரிவிக்கும் தகவலை அடுத்து தற்பொழுது இந்த விசாரணை எதற்காக மேற்கொள்ளப்பட்டது, இன்றைய தினம் நடைபெற்ற இந்த விசாரணையை அடுத்து சில முக்கிய தகவல்கள் ஏதேனும் கிடைத்தனவா அல்லது வேறு ஏதேனும் ஆவணங்களை அவர்கள் கைப்பற்றியிருக்கிறார்களா என்பது குறித்த தகவல் எல்லாம் இன்னும் சற்று நேரத்தில் விசாரணை அதிகாரிகள் வெளியே வந்த பிறகு நமக்கு தெளிவாக கிடைக்கும் என்றே நாம் எதிர்பார்க்கிறோம்.